கடவுளின் தேசம் என்று எல்லோராலும் அழைக்கப்படும் கேரள மாநிலம் எர்ணாகுளத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ஆலயம். குருவாயூர், சபரிமலை, திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில் போலவே சோட்டானிக்கரை பகவதி அம்மனும் புகழ்பெற்ற ஆலயமாகும். கேரளா, தமிழகம், கர்நாடகா ஆகிய பகுதிகளில் இருந்து பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் எப்போதும் வந்த வண்ணம் உள்ளனர். இந்த கோவில் எப்படி உருவானது, அம்மன் இங்கு எப்படி குடியேறினார் என்றும், சோட்டானிக்கரை ஆலயத்தில் அம்மனை ஏன் பிரம்ம முகூர்த்தத்தில் தரிசிக்க வேண்டும், எப்போதும் கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த கோவிலில் எளிதில் அம்மனை தரிசிப்பது எப்படி போன்ற அனைத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம். பல நூறு வருடங்களுக்கு முன் தற்போதைய சோட்டானிக்கரை கோவில் அமைந்திருக்கும் பகுதி அடர்ந்த காடாக இருந்தது. அந்த பகுதியில் வசித்த பழங்குடி மக்களின் தலைவனாக இருந்தவர் கண்ணப்பன். அவருடைய மனைவி உயிரிழந்ததனால் சிறுமியான மகளுடன் வாழ்ந்து வந்தார். கண்ணப்பருக்கு ஒரு இஷ்ட வனதேவதை உண்டு. மிக உக்கிரமான அந்த தேவிக்கு ஏதாவது மிருகங்களை பலி கொடுப்பதை கண்ணப்பன் வழக்கமாக கொண்டிருந்தார். தன் வேட்டையில் மிருகங்கள் கிடைக்காவிட்டால் அந்த பகுதிக்கு மேய்ச்சலுக்கு வரும் ஆடு அல்லது மாடு ஒன்றை திருடி தேவிக்கு பலி கொடுத்து வந்துள்ளார். இப்படி இருக்கையில் கண்ணப்பர் வளர்த்த பசு ஒரு நாள் கன்று ஒன்றை ஈண்டது. அதன் பின் அந்த கன்று கூடவே விளையாட ஆரம்பித்தார் கண்ணப்பரின் மகள். ஒரு நாள் தேவிக்கு பலி கொடுப்பதற்கு கண்ணப்பருக்கு ஒரு மிருகமும் கிடைக்கவில்லை. மேய்ச்சலுக்கு மாடுகளும் வரவில்லை. பொழுது சாய ஆரம்பித்தது. சூரியன் முழுமையாக அஸ்தமிக்கும் முன் தேவிக்கு பலி கொடுக்க வேண்டுமே என்று அழுது புலம்பியவரின் கண்களில் அவரின் பசு தென்பட, வேறு வழியில்லாமல் இன்று இந்த பசுமாட்டைத்தான் பலி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து மாட்டை இழுத்தபோது பசுவின் கன்று ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்து அம்மா என்று அலற ஆரம்பித்தது. கன்றின் சப்தத்தை கேட்ட கண்ணப்பரின் மகள் ஓடி வந்து தன் தந்தையின் காலை இறுக பற்றி கொண்டு, அப்பா, என்னைப் போலவே இந்த கன்றும் தாயில்லாமல் தான் வளர வேண்டுமா என்று கதற அந்த வார்த்தை கண்ணப்பரை ஆழமாக துளைத்தது. மாட்டை அப்படியே விட்டுவிட்டு தன் மகளை தூக்கி இனி தேவிக்கு உயிர்வலி கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தார். அன்றிலிருந்து புலால் உணவை உண்ணாமல் வாழத் தொடங்கினார். சில நாட்கள் சென்றதும் அவருடைய மகளும் ஏதோ காரணத்தால் இறந்து போனாள். யாருமற்ற நடைபிடமாக தன் நாட்களை நகர்த்தி வந்தார் கண்ணப்பன். இப்படி இருக்கையில் ஒரு நாள் கனவில் ஒரு காட்சி தோன்றியது. அதில் ஆதிபராசக்தி தோன்றி, கண்ணப்பா, நீ கொடுத்து வைத்தவன். உன் மகளின் நேசத்துக்குரிய பசு சாட்சாத் மகாலட்சுமியேதான் என்பதை அறிந்துகொள் என்று கூறி மறைந்தார். படுக்கையில் இருந்து எழுந்து தொழுவத்தை பார்த்தார். அங்கே பசுவும் கன்றும் சிலைகளாக மாறியிருந்தன. தன் கூட்டத்தாரிடம் விஷயத்தை சொன்னார். அவர்களுக்கு இந்த இடத்தில் காவு, அதாவது இயற்கை கோவில் ஒன்றை அமைத்து மரங்களால் ஆன கோயிலை உருவாக்கி வழிபடத் தொடங்கினார். ஆனால் கால ஓட்டத்தில் அந்த பகுதி முழுவதுமே இயற்கையின் ஆளுமைக்கு சென்று மரங்கள் அடர்ந்த பகுதியாக மாறியது. பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் கிராமத்து பெண்ணொருத்தி புல்லறுத்து கொண்டிருந்த போது அந்த இடத்தில் திடீரென ரத்தம் பீரிட்டது. அவள் அலறி எடுத்துக்கொண்டு நடந்த விஷயத்தை ஊர் மக்களிடம் சொன்னாள். அதை அவர்கள் எடநாட்டு நம்பூதிரியிடம் சென்று கூற, அவர் தேவப்பிரசன்னம் பார்த்து தேவியின் பெருமையை உணர்ந்து மீண்டும் வழிபாடு நடத்த ஏற்பாடு செய்தார். அந்த தேவியே சோட்டானிக்கரை அம்மனாக அருள்பாலிக்கிறார். மேலும் இந்த பசு சிலை தேவியின் அம்சம். இங்கே லட்சுமி தேவியும் குடிகொண்டிருக்கிறாள் என்று சொல்லி பூஜை புனஸ்காரங்களை அப்போதே தொடங்கினார் எடநாட்டு நம்பூதிரி. எனவே இங்கு லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கை எனும் 3 உணர்வு நிலைகளோடு தேவி திகழ்கிறாள். தேவியின் வலது பக்கத்தில் 2 அடி உயரமுள்ள கிருஷ்ணர் சிலை உள்ளது. அதனால் அம்மை நாராயணா, தேவி நாராயணா என்று மனமுருகி பக்தர்கள் வழிபடுகிறார்கள். கோயிலின் உள்ளே தென்மேற்கு மூலையில் சிவபெருமானும் கணபதியும், அதற்கு தெற்கு புறமாக நாகராஜா சந்நிதியும் அமைந்துள்ளது. கோயில் குளத்தின் கிழக்கு கரையில் அமைந்திருப்பது உக்கிரகாளியான கீழக்காவு பகவதி சன்னதி. சோட்டானிக்கரை அம்மனை வழிபட்டு வரும்போது கட்டாயம் கீழக்காவு பகவதியை வழிபட்டால்தான் வழிபாடு பூர்த்தியடையும் என்பது ஐதீகம். பில்லி சூன்யத்தால் பாதிக்கப்பட்டு வரும் மக்கள் இந்த மரத்தில் ஆணி அடித்து வழிபடுகின்றனர். இங்கு அதிகாலையில் தேவியை சரஸ்வதியாக பாவித்து வெள்ளை ஆடை அணிவித்து பூஜிக்கிறார்கள். மதிய வேளையில் சிவப்பு ஆடை அணிவிக்கப்பட்டு காளியாக பூஜிக்கிறார்கள். மாலையில் ராஜராஜேஸ்வரியாகவும் வழிபடுகிறார்கள். தரிசனத்துக்கு செல்பவர்கள் ஒரு நாள் தங்கி இந்த 3 தரிசனத்தையும் பார்ப்பது மிக உயர்ந்த பலன்களை பெற்றுத்தரும். மாசி மாதத்தில் நடைபெறும் ஆராட்டு விழாவும் நவராத்திரி விழாவும் இங்கே விசேஷமாக கொண்டாடப்படுகின்றன. நம் பிரார்த்தனைகள் உடனடியாக நிறைவேற பிரம்ம முகூர்த்தத்தில் சோட்டானிக்கரை அம்மனை வழிபடுவது மிக சிறந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு பின்புலமாக ஒரு நிகழ்வு நடந்தேறியுள்ளது. மைசூர் சாமுண்டீஸ்வரியை கேரளத்துக்கு எழுந்தருளச் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் ஆதிசங்கரர் கடும் தவம் இருந்து அம்மனின் சம்மதத்தோடு அழைத்து வரும்போது அம்மன் கொல்லூரில் மூகாம்பிகையாக அமர்ந்த வரலாறு நாம் அறிந்ததே.
அப்படி அமர்ந்த அம்மனிடம் மறுபடியும் ஆதிசங்கரர் பிரார்த்திக்க, அம்மன் உன்னுடைய கட்டாய வேண்டுதலினால் தினமும் காலை 3 மணி முதல் 7:30 மணி வரை சோட்டானிக்கரையில் தரிசனம் தருகிறேன். எல்லா நாட்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் சோட்டானிக்கரை ஆலயத்தில் இருப்பேன் என்று ஆணையிட்டு சங்கரரை அனுப்பி வைத்தார். சங்கரர் நாட்டுக்கு விரைந்தார். அம்மையின் திருவாய் மொழியின்படி சோட்டானிக்கரை ஆலயத்திற்கு சென்றார். அம்மையின் திருக்காட்சி கண்டு ஆனந்தமடைந்தார். சங்கரரோடு ஜோதி ரூபத்தில் வந்த தேவி ஆலயத்தில் ஜோதி ரூபத்தில் கலந்து விட்டதால் அவ்வாறு ஜோதியான கரை என்று சோட்டானிக்கரை என்ற பெயரில் விளங்குகிறது. எனவே காலை 7 மணி வரை அம்மை சோட்டானிக்கரை ஆலயத்தில் சரஸ்வதியாக இருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இந்த கோவிலுக்கு வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் வாசல் இருந்தாலும் பெரும்பாலான பக்தர்கள் இங்குள்ள மேற்கு வாசல் வழியாகத்தான் பகவதியை தரிசிக்க வருகிறார்கள். கோவிலின் வலது பக்கம் மகா மண்டபம் உள்ளது. இந்த மண்டபத்தில் உள்ள கொடிமரம் அருகில் நின்று பார்த்தால் மூலஸ்தானத்தில் உள்ள தேவி பகவதியை கண்குளிர தரிசிக்கலாம். குழந்தைகளை முதலாக பள்ளிக்கு சேர்ப்பவர்கள் பிரகாரத்தின் வடக்கு பக்கம் உள்ள சரஸ்வதி மண்டபத்தில் விசேஷ பூஜை செய்து வழிபாடு செய்கின்றனர். இங்கு 12,000 புஷ்பாஞ்சலி செய்வதும் அம்மனுக்கு சிவப்பு நிற பட்டுப்புடவையை காணிக்கையாக கொடுப்பதும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பண்டைய காலத்தில் இங்கு உயிர்வலி கொடுக்கப்பட்டாலும் தற்போது அது கைவிடப்பட்டு சைவ வழிபாடே நடைபெறுகிறது. பில்லி, சூன்யம், ஏவல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து நலம் பெற்று செல்கிறார்கள். மேலும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை இந்த ஆலயத்துக்கு அழைத்து வந்து வழிபட்டால் அவர்கள் மனநிலை சீராவதை அன்றாடம் கண்கூட பார்க்கலாம். நோயின் தன்மையை பொறுத்து இங்கு சில நாட்கள் தங்கி வழிபடுபவர்களும் உண்டு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சோட்டானிக்கரை அம்மனை தரிசிப்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. காரணம், அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஆனால் நெய்க்குட சமர்ப்பணம் என்ற வழிபாடு ஒன்று உள்ளது. அதற்கு 1500 ரூபாய் பணம் கட்டினால் ஒரு வெள்ளி நெய்க்குடத்தை நம் கையில் கொடுத்து நேராக அம்மனை தரிசிப்பதற்கு அவர்களே அழைத்துச் சென்று வழிபட வைப்பார்கள். 5 பேர் வரை ஒரு வழிபாட்டில் கலந்து கொள்ளலாம். சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலில் நடைபெறும் பிரசித்தி பெற்ற பூஜைகளில் ஒன்றுதான் குருதி பூஜையாகும். இந்த கோவிலின் கீழ்காவில் நடைபெறும் குருதி பூஜையில் பக்தர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றுச் செல்கிறார்கள். முன்பு இங்கு வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே குருதி பூஜை நடத்தப்பட்டு வந்தது. தற்போது இந்த பூஜை ஒவ்வொரு நாளும் நடத்தப்படுவது சிறப்பாகும். வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் ஒருமுறை சோட்டானிக்கரை அம்மனை தரிசித்து வந்தால் நல்ல மாற்றத்தை உணரலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.